ஒடுக்கம் வருதுன்னா நீங்க அடுத்த லெவல் பெருக்கத்துக்கு தயாராயிட்டீங்கன்னு அர்த்தம். தேவன் உங்க கூட இருக்கிறாருன்னு தெரியணும்னா சிலர் உங்களை தடுக்கணும். அப்பந்தான் தெரியும், உங்களுக்கும் தெரியும், என்னடா இவன் தடுத்து கூட நம்ம நல்லா இருக்கோம். அப்ப இது நம்மளால ஆவல, இது கர்த்தரால் ஆயிடுச்சு. நம் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. சில நேரம் இது கர்த்தரின் ஆசீர்வாதம் தெரியறதுக்கு கொஞ்சம் தடை வர வேண்டியது இருக்குது. பாருங்களேன், இந்த தடையை மீறி நல்லா இருக்கணும்னா எதிரிக்கே தெரியுது உன் கூட கடவுள் இருக்கிறாரு. ஆமென். மொதல் வாட்டி தோன்றான், மூடுறாங்க. ரெண்டாவது வாட்டி தோன்றான், அதே வேலை பார்க்குறாங்க. மூணாவது வாட்டி தோன்றான், ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா தோன்ற இடத்துல என்ன வருது? தண்ணி வருது. அப்போ கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்தோம் அப்படின்றான். ஆமென். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் எல்லா சேலஞ்சஸை மீறி தான் தலையை மேலே கொண்டு வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. என்னைக்குமே தெரிஞ்சுக்கோ, அவர் உங்களை ஆசீர்வதிச்சா எந்த மனுஷனும் அதை தடுக்க முடியாது. No one can stop your blessings. ஆமென். அரசனா இருந்தா கூட தடுக்க முடியாது. ஆமென். இஸ்ரவேலின் பெருக்கத்தை பார்வோன் தடுக்க நினைச்சான். வேதம் சொல்கிறது, எவ்வளவாய் அவர்களை ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். ஆமென். அப்பனா என்ன? ஒடுக்கம் வருதுன்னா நீங்க அடுத்த லெவல் பெருக்கத்துக்கு தயாராயிட்டீங்கன்னு அர்த்தம். another level of prosperity. Amen. another level of increase. உபத்திரம் வருதுனாலே நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க லெவல் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு பரீட்சையும் அடுத்த வகுப்புக்கு கூட்டிட்டு போற மாதிரி வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு நெருக்கமும் ஒவ்வொரு டெஸ்டும் நீங்களே அங்க ஓகேன்னு இருந்தா கூட இது ஓகே இல்லை, நீ மேல போகணும். ஆமென். ஆமென். அதுக்கான அறிகுறி தாங்க அது, அதுக்கான அறிகுறி தான். அதனால அதெல்லாம் பார்த்து சோர்ந்து போக கூடாது. வருதா அப்ப பெருக போறன்னு அர்த்தம். ஆமென். எதிர்ப்புகள், நெருக்கடிகள், இது எல்லாத்துக்கும் நடுவில் நீங்க பெருகிறது ஒரு அடையாளம். ஆமென். எரிஞ்சிச்சு ஆனா கருகலையே. ஆமென். எல்லாரும் நினைச்சாங்க பொதுவாக உங்க வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை கிராஸ் பண்ணி போகும்போது எனக்கு எரிஞ்சு அப்படியே எரிஞ்சு போயிருன்ட்டு. எரிஞ்சது உண்மை, ஆனா கருகலை. கருக விட மாட்டார்.